சிம்பிளாக சொல்கிறேன். ஆரம்பத்துலேருந்து முதல் வரைக்கும் அவர் சமாளித்து தான் இருக்கிறாரு. 8000 சில்லறத்தையும் செவிலியர் பணியாளர்கள் கோரிக்கை வந்து தீவிரமான பரிசீலனை இருக்குது. இது 4.5 வருஷமாவா. 3000 ஒப்பந்தத்தில் இருந்தவங்க 3000 பேரை மாற்றிருக்கோன்னீங்களா. அப்போ அந்த 2014 சட்டம் போட்டுட்டாங்க, எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. இது மட்டும் எப்படி பண்ணீங்க? அவர் தானே சொன்னார், எடப்பாடி ஆட்சி காலத்தில் பண்ண, சாரி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பண்ண இது. அதனால் எங்களால் பண்ண, அவர் தானே சொன்னார், தவறான கொள்கை முடிவுனால இப்போ எங்களால் இவங்கள பணி நிரந்தரம் பண்ண முடியலன்னு. 18,000 உயர்த்தி இருக்கிறோன்றாங்க. ஒரு நாளைக்கு 600 ரூபா தால் வாங்குற ஊதியத்தோட கூட. நான் அந்த வேலையை இழிவாக சொல்லலை. செவிலியர் பணி எவ்வளோ ஹை ரிஸ்க், அதுவும் ரிஸ்க் தான், மரணம் ஏற்படக்கூடியதான். ஆனால் இது தெரிஞ்ச ரிஸ்க் இல்லை. ஒரு 18,000 ரூபா தான் நாங்கள் உயர்த்தி இருக்கிறதே. 18,000. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வாங்கியிருந்துருப்பாங்க? 14,000 18,000 உயர்த்திருக்காங்க. ஆமாம், 18,000 10மா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்தில் அதான் போராடும் செவிலியர்களே அதை தான் சொல்கிறாங்க. 18,000 ரூபா கொடுக்குறாங்க, எங்கேருந்து பத்தும் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை. அவங்க ஏன் 18,000 வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க தெரியுமா? தனியார் மருத்துவமனைக்கு போனால் அவங்களுக்கு 20,000 30,000 கிடைக்கும். ஏன் தனியாரில் இல்லாமல் இங்கே வந்து 18,000 வாங்குறாங்கன்னா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு நம்மளுக்கு பர்மனெண்ட் ஆகும். ஒரு நிரந்தர இதுவும் கிடைக்கும். ஒரு பிஎஃப் வரும், ப்ராவிடன்ட் ஃபண்ட் எடுப்பாங்க. எதனா நம்ம இறந்துட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு எதனா ஒரு வேலை வாய்ப்பு வரும், பணி பாதுகாப்பு இருக்கும், எதிர்த்து கேள்வி கேட்கலாம், 8 மணி நேரம் வேலை இருக்கும். இதை தானே சொல்லணும். இதுக்காக தானே அங்கே இருக்கிறாங்க. அப்போ இருக்கிறவங்கள நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகாதா? 18,000 கொடுத்தது